ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரீசெண்டாக ஒரு அவுட் போயிருந்தோம். அங்கே ஒரு 2 இடத்த நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படி நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீக்கெண்ட் வந்துட்டாலே பசங்களை வீட்டில் வச்சு அடக்க முடியலங்க. என் பொண்ணுக்கு எங்கேயாவது போகணுன்னு அடம் பண்ணிகிட்டே இருக்கா. அட்லீஸ்ட் வெளியேவாவது கூட்டிகிட்டு போய் விளையாட வைங்கன்னு ரொம்ப ரவுடி பண்ணிட்டு இருக்கா. சரி, அவளை எங்கேஜாக வச்சுக்கிற மாதிரி எங்கேயா போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது காசாகிரான் சன் சிட்டியில் 360 டிகிரி தேட்டர்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சரி, அங்கே புக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புக் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போயிருந்தோம். அதுவும் நாங்கள் போன சமயத்தில் அந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் பெருசாக க்ரௌடே இல்லைங்க. அதுதான் அதிசயமே. ஏன்னா நாங்கள் போன டைமிங் அப்படி நாங்கள் எந்த டைமுக்கு போனோம், வேறு எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நாங்கள் அன்றைக்கி வீட்டில் இருந்து ஈவினிங் ஒரு 4 o'clock காசாகிரான் சன் சிட்டிக்கு போனோங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் விஐடி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. நீங்கள் இங்கே போகணும் அப்படின்னா இதுக்கு ப்ரீ புக் பண்ணிட்டு தான் போகணும். அண்ட் இதுக்கு புக் மை ஷோவில் மட்டும்தாங்க டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நாங்கள் புக் மை ஷோவில் புக் பண்ணிட்டு தான் போனோம். இங்கே ஒரு பர்சனுக்கு 150 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதாவது அடல்ட்டுக்கு. பிலோ 5 year கிட்ஸ்க்கு அவங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்கலை. அண்ட் இதோட டியூரேஷன் டைம் பார்த்திங்கன்னா 20 minutes. ஃபஸ்ட்டு ½ an hour இருந்தது, இப்போ 20 minutes மாற்றிட்டாங்க. அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 4 o'clock இருந்து நைட் 9 o'clock வரல இருக்குது. முன்னாடிலாம் வீக் டேஸில் ஈவினிங் 4 o'clock to 9 o'clock அப்படி இருந்துட்டு அப்புறம் வீக்கெண்ட் ஃபுல்லாக இருந்தது. இப்போ வீக்கெண்ட் மட்டும்தான் போடுறாங்க. அதில் இப்போ பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. 150 rupeesக்கு 20 minutes ஓர்த்தான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கேட்டால் கண்டிப்பாக ஓர்த்து தாங்க. என் பொண்ணெல்லாம் பயங்கர என்கேஜாக இருந்தால். குட்டீஸ்லாம் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் பயங்கர ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். என்னோடய அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்தாங்க. அவங்களும் இதை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த கேண்டி வேர்ல்ட்லலாம் குழந்தைங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்கங்க. எனக்கு இதில் பிடிச்சது இந்த ஸ்பேஸ் வீடியோஸ் தாங்க. வேறு லெவலில் இருக்கும். நம்மளே ஸ்பேஸுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான்லாம் கொஞ்ச நேரம் இந்த வேர்ல்ட்லேயே இல்லைங்க, வேறு ஏதோ வேர்ல்டில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஷோ ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் போய் பார்த்துருங்க. நாங்கள் போனது வீக் டே தான். ஆனால் இந்த ஷோக்கு வீக் டேவே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. பட் இப்போ இது வீக்கெண்ட் மட்டும்தான் இருக்குது. இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிறதுக்குலாம் நீங்கள் போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்து முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே கிளம்பி போனோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போனோங்க. அந்த காசாகிரான் சன் சிட்டிலேருந்து இது ஒரு ½ an hourல நம்ம போயிடலாம். அதில் நீங்கள் கூகுள் மேப் போட்டு போனீங்கன்னு வைங்களேன், அது ஷார்ட்கட்ஸ்லாம் காட்டும். அது வழியாக வந்தோன்னா டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக வந்துடலாம். நாங்கள் அது வீக் டே அப்படின்றனால பெருசாக டிராஃபிக் இல்லைங்க. அதே மாதிரி ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் பெருசாக கூட்டமும் இல்லை. நாங்கள் இங்கே ரொம்ப நாள் ஆயிட்டனால இங்கே நிறைய விஷயம் மாறி இருந்ததுங்க. இந்த இடத்துலலாம் எப்போதுமே குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. அன்றைக்கி தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்ற காரணத்தினால குளிக்க அலோவ் பண்ணலைங்க. இந்த இடத்துல பெருசாக வேவ்ஸே இருக்காது. அண்ட் தண்ணியும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வேவ்ஸும் அதிகமாக இருந்தது. அண்ட் தண்ணி அதிகமாக இருந்ததுனால குளிக்க அலோவ் பண்ணல போல். என்னோடய அம்மாவுக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க எப்போ வந்தாலும் மேக்ஸிமம் நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த தடவையும் நாங்கள் போனோம். இதோட செட்டப்ஸை அடிக்கடி மாற்றிட்டே இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஒவ்வொரு தடவை போனாலும் நமக்கு இது புதுசாக தெரியுது. அண்ட் இந்த மணல் மேடு மேலே நடந்து போகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க.
சின்ன வயசுலேயே இந்த காற்றே உன் வாசல் வந்து அந்த பாட்டு கேட்கும்போது, இந்த மணல் மேடுலாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கும். எனக்கு இதில ஏறும்போது அந்த பாட்டு தாங்க ஞாபகம் வரும். அண்ட் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில நீங்க வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் கூட எடுக்கலாம். அதுக்கும் அலோ பண்றாங்க. ஆனா அதுக்கு நீங்க வந்து அமௌண்ட் கட்டணும். இங்க வந்து நீங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்டின்னா, ₹2360 வந்து பே பண்ணணும். கொஞ்சம் அதிகம் தான். பட் வந்து நெறைய க்ரவுட் இருக்காது, குப்பை இருக்காது, நீட்டா இருக்கும். அதனால வந்து பரவால்ல அப்டின்னு நெனைக்கிறேன். ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து ஆறும் கடலும் சேர்ற இடமாங்க. அதாவது நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேர்ற இடம். இது வந்துட்டு நாங்கள் வந்து முட்டுக்காடில் இருந்துட்டு போட் ரைட் வந்தோமா, அப்போ வந்து அந்த ஃபிஷர்மேன் வந்து சொன்னாங்க எங்களுக்கு. அந்த சைடு தெரியுது இல்லையா பாலம், அதுதான் வந்து முட்டுக்காடு பாலம். அங்கேருந்து இங்கே வரலும் போட் ரைடு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ அந்த ஃபிஷர்மேன் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அங்கே கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே அந்த அலைகளை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கி அந்த சைடு வந்து நார்மல் பீச் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போனோம். இந்த இடம் வந்து கடல். நம்ம முன்னாடி நின்ன இடம் வந்து கடலும் வந்து ஆறும் சேர்ற இடம். இந்த கடலோட அலை அழகே தனிதான் இல்லை. அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்துட்டு உள்ளே இறங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெட் ஃப்ளாக் வச்சுருந்தாங்க. ஆனால் அது யாருமே வந்து சட்டை பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியல. குழந்தைங்களோட கூட்டிகிட்டு போய் உள்ளே நின்றுட்டுருந்தாங்க. அன்றைக்கி வந்து கடல் அலை வந்து ரொம்ப அதிகமாகவும் அண்ட் ரொம்ப வேகமாகவுமே இருந்தது. எப்படி குழந்தைங்களோட போய் உள்ளே நிற்கிறாங்க இல்லை தனியாக குழந்தைங்கள விடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அங்கே ரெட் ஃப்ளாக் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அப்போயும் அவங்க யாருமே கேட்கல. நான் வந்து ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். கோவளத்தில் வந்துட்டு ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி போய் இறங்கி வந்து அலை அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு. ரெட் ஃப்ளாக் வச்சுருந்தாங்கன்னா தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்க. அது நமக்கான சேஃப்டி தான். நான் வந்து ரெட் ஃப்ளாகை பார்த்துட்டு கால் நனைக்க கூட போகலங்க. வெளியே நின்னே அப்படியே அந்த அலையை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாச்சு. என் அம்மாவுமே எப்பயுமே வந்து பீச்சுக்கு வந்தால் காலை நனைச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு இருந்த அலையை பார்த்துட்டு அவங்களுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. என்னதான் வந்து அலை வந்து பார்க்கும்போது ஆவேசமாக இருந்தாலும், அது பக்கத்தில் வந்து அந்த மண்ணை அரிச்சிட்டு போகும்போது அழகாவும் அமைதியாகவும் தான் தெரிஞ்சுது. அதே சமயம் தூரத்துலேருந்து பார்க்குற கடல் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாலும், பக்கத்தில் வர அலை வந்து ரொம்ப ஆவேசமாக இருந்தது. நம்ம லைஃப் இப்படிதாங்க. தூரத்தில் ஒரு பிரச்சனை வச்சு பார்க்கும்போது அது நமக்கு பெருசாக தெரியாது. அதே மாதிரி அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சுட்டு போனதுக்கப்புறமா, ச்சே இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையாக நம்ம பெருசாக நினச்சிட்டோமே அப்படின்னு தோணும். அந்த பிரச்சனை இருக்கும்போது தான் அது பெருசாக தோணும். ஸோ நான் வந்து எதாவது பிரச்சனை வந்துட்டா பயங்கரமாக வந்து கவலைப்படுறத விட்டுட்டு, இதுவும் கடந்து போகும்னு நம்ம நினச்சோன்னா, நம்ம லைஃப் வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இது என் லைஃப்லேருந்து நான் எடுத்துகிட்ட லெசன். நான் எப்பயுமே தான் ஒரு ப்ராப்ளம் வந்தால் புலம்பிகிட்டே இருப்பேன். எஸ்பெஷலி என் அம்மாட்ட பயங்கரமாக புலம்புவேன். எங்கள் அம்மா வந்து நீ புலம்புறத நிறுத்து, புலம்புறத நிறுத்தினாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். அடுத்த வேலையை பாரு, அதை பற்றி திங்க் பண்ணாத, அதை பற்றி திங்க் பண்ண தான் வந்துட்டு அது அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தாங்க. எப்போல்லாம் நான் அந்த பிரச்சனையை மண்டைக்குள்ளே போட்டு உடச்சிட்ருக்கேனோ அப்போ அது இன்னும் அதிகமாக தான் ஆகும். அது இன்னும் எனக்கு ப்ரெஷர் தான் கொடுத்துட்ருக்கோம். அட போடா கிடக்குது அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அது நம்ம விடுறதுனாலே என்னன்னு எனக்கு தெரியல. அது வந்து தானாக வந்து சால்வ் ஆயிரும். அதே போல் நம்ம பெருசாக நினச்ச ப்ராப்ளம்லாம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஒரு இதாக நினச்சி சிரிப்பாக வரும். என் லைஃப்பில் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைகளை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி வாட்ச் டவர்ஸ் அப்புறம் வந்து அம்பர்லா மாதிரி, அதாவது குட்டி குட்டி காளான் மாதிரி அம்பர்லா வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். என் பொண்ணு இந்த வாட்ச் டவரை பார்த்தோன்னா இது மேலே போயே ஆகணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. சரி ஹஸ்பண்டையும் அப்பாவையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நானும் அம்மாவும் கீழே இருந்துக்கிட்டோம். இங்கேருந்து வியூ பார்க்க செம்மையாக இருக்குங்க. இந்த ஹோல் பீச்சோட வியூ வந்து இங்கேருந்து பார்க்கலாம். இதில் பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் அன்னைக்கு நான் வந்துட்டு போகல. எனக்கு வந்து பார்க்கறதுக்கு பதிலாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லியாச்சு. இது வந்து அப்படியே சுற்றி நம்மளை வந்து கடல் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு அந்த நல்ல நீரும் உப்பு நீரும் கடக்கிற இடம். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு பீச் இருக்கும். இந்த பீச் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோவளம் வரலும் ஃபுல்லாக பீச்சாக தான் இருக்கும். நம்ம ரோட்டில் பார்க்கும்போதே தெரியும்ல, ஈசிஆரில் போகும்போது சைடு ஃபுல்லாக வந்துட்டு வெறும் கடல் தானே இருக்கும். எனக்கு வந்து ஈசிஆரில் ரைட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குங்க. கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்துட்டு நாங்கள் காலையில் 6 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு ஈசிஆரில் ரைட் போவோம். சூப்பராக இருக்குங்க. காலையில் அந்த சன்ரைஸ் அண்ட் அந்த பீச் சைடில் இருக்கிற அந்த காற்று, அந்த கடல்ல இருந்து வந்துட்டு அந்த சூரியன் வந்து வர மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் போக முடியலைங்க. ஃபீலாக இருக்குது. அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்து பார்த்தோம். ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒன்றும் அங்கே பெருசாக
இல்லை. அதனால சரி அப்படியே நடந்து போகலான்னு போனால் என் பொண்ணு இந்த பார்க்கை பார்த்தோன்னே அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி வா போய் விளையாடு அப்படின்னு சொல்லி விளையாட விட்டாச்சு. பார்க் வந்து நீட்டாக இருக்குது, நிறைய குழந்தைங்க அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து அவளை வந்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. விளையாடுறத நிறுத்தவே மாட்டேன்ட்டா, அங்கேருந்து வரவும் மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஷ் பால்லாம் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் சர்வீஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் போகும்போது நிறைய பேர் சர்வீஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக நாங்கள் கிளம்பும் போது நல்லா வந்து இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இங்கே வந்து இந்த மாதிரி குயிக் பைட் அப்படின்ற ஷாப்பும் இருந்தது. அங்கே போயிட்டு காஃபி எதாவது குடிக்கலாமான்னு பார்த்தா காஃபி இல்லை, பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. அதனால் வேணான்ட்டு வந்துட்டோம். இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு பர்சனுக்கு 30, 2 வீலருக்கு வந்து 10, காரு ஆட்டோக்கெலாம் வந்து 50, அப்புறம் பெரிய பஸ்ஸாக இருந்தால் 100 இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிட்டு உள்ளே போங்க. அப்புறம் அங்கேருந்து வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வெளியே மெட்ராஸ் காஃபியில் வந்துட்டு காஃபியும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை இந்த வீக்கெண்ட் எங்கே போகலான்னு கேட்குறேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.